Hi everyone. இது BIM ஃபண்டமெண்டல் சீரீஸ் எவ்ரி ஒன் ஷுட் நோட பார்ட் 4 வீடியோ. இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது காமன் டேட்டா என்விரான்மெண்ட். இது 100% இன்டர்வியூவில் கேட்ட கேள்வி. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ வாட் இஸ் சிடிஇ? சிடிங்கிறது ஆக்சுவலி காமன் டேட்டா என்விரான்மெண்ட் ஆர் சிடிஇ. இது ஒரு சிம்பிளாக சொல்லணுன்னா இது ஒரு சென்ட்ரல் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம், இல்லைன்னா ஒரு டிஜிட்டல் பிளேஸ், இல்லைன்னா ஒரு க்ளவுட் பிளாட்ஃபார்ம்னு நினச்சிக்கோங்க. இங்கே எல்லா ப்ராஜெக்ட்டோட இன்ஃபர்மேஷன் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஸ்டோர் பண்ணலாம், இதுக்கு மேனேஜ் பண்ணலாம், இல்லைன்னா யாருக்கானாச்சும் நீங்கள் ஷேர் பண்ணணுன்னா பண்ணலாம். ப்ளஸ் நீங்கள் மறுபடியும் போய் ஆக்சஸ் பண்ணலாம் எக்ஸெட்ரா. இப்போது உங்களுக்கு புரியலன்னா நான் ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் தரேன். ஃபஸ்ட்டு திங்க் ஆஃப் இட் லைக் எ லேப்டாப். உங்கள்கிட்ட லேப்டாப் இருக்குது, இல்லை டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் இருக்குது. அதில் லோக்கல் ஹார்ட் டிஸ்க் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. அங்கே நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய ப்ராஜெக்ட் ஃபைல்ஸு, வீடியோஸு, மூவிஸ் எல்லாம் நம்ம அங்கே போய் சேவ் பண்ணுறோம் லோக்கல் ஹார்ட் டிஸ்க். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ப்ரொஃபஷ்னலாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் அவங்க காலேஜில் கேள்விப்பட்டிருப்பீங்க சர்வர் ரூம். ஸோ சர்வர் ரூமில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம காலேஜோடைய மொத்த டேட்டா, நம்ம கம்பெனியோடைய மொத்த டேட்டா அந்த ஒரே இடத்துல நம்ம போய் சேவ் பண்ணுறோம். எக்ஸாக்ட்லி சிடிங்கிறது இதுதான் சேம் கான்செப்ட். பட் இது நடக்க போகிறது எல்லாமே ஒரு ஃபிசிக்கல் பிளேஸ் இல்லை, க்ளவுட் பிளாட்ஃபார்மில். ஸோ நீங்கள் ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க, சிடிங்கிறது ஒரு பெரிய ஷேர்டு ஹார்ட் ட்ரைவ். அது எங்கே இருக்குன்னா க்ளவுட்ல இருக்குது. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ஆர்க்கிடெக்ட்ஸ் பிளான் ரெடி பண்ணி அங்கே சேவ் பண்ணுறாங்க. இதே மாதிரி ஸ்ட்ரக்சரல் டீம் அவங்களுடைய ஒர்க் பண்ண அப்டேட்டட் மாடல்ஸ் எல்லாம் அங்கே அப்லோட் பண்ணுறாங்க. இதே மாதிரி எம்இபி டீமு அவங்களுடைய அப்டேட்டட் ட்ராயிங்ஸ் சேவ் பண்ணுறாங்க. இது ஒரே ஒரு காமன் இடத்துல இருக்கிறதுனால அட் ஏ டைம் யாரால் இந்த சேம் டேட்டா ஆக்சஸ் பண்ண முடியும்னா, இந்த ப்ராஜெக்டில் இருக்கிற கிளைண்ட்ஸு, கான்ட்ராக்டர்ஸு, சப் கான்ட்ராக்டர்ஸு, ப்ளஸ் இந்த ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் ரிவ்யூ பண்ணுறதுக்கு எல்லாரும் அந்த அப்டேட்டட் ஃபைல்ஸ் மேனேஜ் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், இல்லைன்னா வியூ பண்ணி பார்க்கலாம். இது எல்லாமே நடக்கும். ஸோ இதனால் நம்மளுக்கு என்ன பிக்கஸ்ட் அட்வான்டேஜுங்கிறது, எல்லாரும் இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறது ஒரே காமன் லொக்கேஷன், அதாவது இந்த சிடிஇ. ஸோ இதனால யார்கிட்டேயும் தனி செப்பரேட் காப்பி கிடையாது. இதனால அவுட்டேட்டட் மாடல் யார்கிட்டேயும் இருக்காது. எல்லாரும் ஒர்க் பண்ணுறது அப்டேட்டட் மாடல். இன்ஃபர்மேஷன் இருக்கிறது கூட அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன். ஸோ அகைன் இதனால லேட்டஸ்ட்டு ஃபைல் இருக்கிறதுனால இதில் வர எரர்ஸு இல்லை மிஸ்கம்யூனிகேஷன் எதுவுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் இப்போ நான் உங்களுக்கு காமன் டேட்டா என்விரான்மெண்ட்டோட டெஃபினேஷன் சொல்கிறேன். காமன் டேட்டா என்விரான்மெண்ட்டுங்கிறது என்ன? இது ஒரு சென்ட்ரலைஸ்டு க்ளவுட் பிளாட்ஃபார்ம். இங்கே நம்மளால் என்ன பண்ண முடியும், யூஸ்டு டு ஸ்டோர், மேனேஜ் அண்ட் ஷேர் ஆல் த பிம் ப்ராஜெக்ட் டேட்டா. இதனால யாரால் என்ன பண்ண முடியும், ஆல் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அதாவது உங்கள் ஆர்கிடெக்ட்ஸு, எம்இபி, ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ் அண்ட் அதர் ஸ்டேக் ஹோல்டர்ஸு, இவங்கெல்லாம் லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷனை வச்சு அவங்களுடைய ஒர்க் பிளானோ மாடலோ கோஆர்டினேட் பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்கள் சிடிஇ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அடுத்த கேள்வி இதுவும் வரத்துக்கு நிறைய வாட்டி வாய்ப்பு இருக்குங்க. நிறைய பேர் கேட்டு இருக்காங்க. சரி, நம்ம காமன் டேட்டா என்விரான்மெண்ட் யூஸ் பண்ணல, அதனால நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் வரப்போகுது? ஸோ இதுக்கு ட்ரெடிஷ்னல் ஷேரிங்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த சிடிஇ பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணாமல் ஃபைல்ஸ் எல்லாம் எப்படி போகும்னா, த்ரூ த இமெயில்ஸ் அனுப்புவாங்க, இல்லைனா வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு ஃபைல் வரும், இல்லை பென்ட்ரைவில் ஃபைல்ஸ் வரும், இல்லைனா ஒரு லோக்கல் ஃபோல்டரில் போட்டு அங்கேருந்து ஷேர் பண்ணுவாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய நிறைய ஸ்டேக் ஹோல்டர்ஸு, நிறைய பீப்பிள் சில இன்ஃபர்மேஷன் வச்சுருக்காங்க. இதனால வரக்கூடிய பெரிய பிரச்சனை என்னென்னா மிஸ்கம்யூனிகேஷன். அதாவது எனக்கு தெரில, நீங்கள் அப்டேட்டே எங்களுக்கு தரல, இந்த மாதிரி சண்டை சைட்டில் வரும், நிறைய வாட்டி வரும். எங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஆர்க்கிடெக்ட் டீம் கிட்டேருந்து வரல, ஸ்ட்ரக்சர் காலம் சேஞ்ச் பண்ணது எங்கள்கிட்ட சொல்லவே இல்லை, அந்த மாதிரி. ஸோ இதனால என்ன ஆகும்னா, நிறைய டேட்டா மிஸ் ஆகும். அதாவது ஒரு இடத்துல ஒரு ஃபைல் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவங்க பழைய ஃபைல் வச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு டேட்டா வரல, டேட்டா வரல சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அது ஆல்ரெடி அங்கே இருக்கும். பட் இதனால நிறைய இந்த மிஸ்ஸிங் டேட்டா இஷ்யூஸ் நிறைய பேருக்கு வரும். நிறைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இதில் பாதிக்கப்படுவாங்க. ஸோ சரி, இந்த மிஸ்கம்யூனிகேஷனும் மிஸ்ஸிங் டேட்டா வச்சுட்டே அவங்க ப்ரொசீட் பண்ணிட்டாங்கன்னா நிறைய எரர்ஸ் வருங்க. சைட்டில் போய் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் போது நிறைய பிரச்சனை வரும். ஸோ இந்த எரர்ஸ் வச்சுட்டு அப்புறமா ஃபைனலாக கிளைண்ட்டை சொல்லிடுவாங்க, நீங்கள் கொடுக்குற ட்ராயிங்கே வருதில்ல, இது ஒரு அவுட்டேட்டட் ட்ராயிங்கு. இல்லை நீங்களே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்காது, இது அப்டேட்டட் ட்ராயிங்கா இல்லை அவுட்டேட்டட் ட்ராயிங்கா, இல்லை ஃபர்தர் சேஞ்சஸ் வருமா. ஸோ இந்த மாதிரி இந்த இந்த மேஜர் 4 இஷ்யூஸ், மிஸ்கம்யூனிகேஷன் வரும், இல்லை டேட்டா மிஸ் ஆகும், ப்ளஸ் எரர்ஸ் நிறையா வரும், அந்த ட்ராயிங்ஸ் அவுட்டேட்டடாக இருக்கும். ஸோ இந்த 4ம் ட்ராபேக்ஸ் இப்போ நம்ம காமன் டேட்டா என்விரான்மெண்ட் யூஸ் பண்ணலன்னா.
ஸோ நெக்ஸ்ட் வீடியோ இதோட பார்ட் 5 இருக்குது. மோஸ்ட் ப்ராபப்ளி இதுதான் லாஸ்ட் பார்ட் ஆஃப் திஸ் சீரீஸ். இங்கே நான் டிஸ்கஸ் பண்ண போகிறது பிம் டூல்ஸுங்கிறது என்ன, ப்ளஸ் ஐஎஃப்சி ஃபைல் இல்லைன்னா ஐஎஃப்சி எக்ஸ்டென்ஷனுங்கிறது என்ன, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ப்ளஸ் பிம்முடைய ஒர்க் ஃப்ளோ என்ன, இது நிறைய வாட்டி இன்டர்வியூஸில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டாபிக் மிஸ் பண்ணாதீங்க. அண்ட் ஹே, டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். See you on part 5. Thank you.